தலைமை சொல்லுகிற முடிவுகளைத்தான் அறிவிக்கிறேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்குள்ள திருநாவுக்கரசர் மேலே ராகுல் காந்தி அவர்கள் அதிருப்தி, திருநாவுக்கரசரை நீக்க ஒரு கோஷ்டி முயற்சி, இதையும் தாண்டி நீங்கள் யாராவது வெளியிட்டு மகிழ்ச்சி அடைய விரும்பியவர்களே ஆனால் பத்திரிகைகளோ ஊடகங்களோ அப்படி என்னை காயப்படுத்தி மன கஷ்டப்படுத்தி அதில் நீங்கள் யாராவது மகிழ்ச்சி அடைய விரும்புவார்களே ஆனால் அது அவருடைய உரிமை, இஷ்டம். அவர் ஓகே ப்ளீஸ். ஈவிகேசி இளங்கோவன் அவர்கள் சொல்லுகிற எந்த கருத்துக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்லுகிற கருத்துக்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களோடு கலந்து அவர்கள் சொல்லுகிற முடிவைத்தான் நான் அறிவிக்கிறேன். இதற்கு மேலே அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அடுத்த கேள்வியை கேளுங்க. ஆமா, நீங்க இந்த பத்திரிகைகள் தான் சொன்ன, நீங்க தானே போடுறீங்க திருநாவுக்கரசர் சதி முறியடிக்கப்பட்டது. நீங்க என்ன உங்க பத்திரிகை, ஏதோ ஒரு பத்திரிகை 2 பத்திரிகையில திருநாவுக்கரசு மாற்றப்பட இருக்கிறார், ராகுல் காந்தி அவர்களின் நம்பிக்கை இழந்து விட்டார் அப்படின்லாம் போடுறீங்கன்னா, யாரோ சொல்லி போட்டாலும் நீங்களா போட்டாலும் அது என்ன காயப்படுத்துது, அவமானப்படுத்துது அந்த செய்தி. அதனால உங்களுக்கு சந்தோஷம்னா போட்டுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆமா, இளங்கோவன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது டெல்லியில் எடுக்கப்பட்ட முடிவை திருநாவுக்கரசர் திருத்தி சொல்லியிருக்கிறார். இதற்குரிய பதிலை இல்ல, என்ன நடந்தது என்கிற விளக்கத்தை உங்களிடத்திலே நான் ஏற்கனவே அது குறித்து தான் சொன்னேன். என்ன முடிவெடுக்கப்பட்டது, கடைசியில் முதல்ல ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே முடிவெடுக்கப்பட்டிருந்தால் சாயங்காலம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மீட்டிங் போட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மீட்டிங் போட்டு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்னை சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் தலைவர் வீட்டில் மீட்டிங் போட்டு அங்கேருந்து ராத்திரி தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த முடிவு எடுத்திருந்தால் இந்த சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்குமா? இதை நீங்கள் யாராவது சொன்னாலும் நீங்கள் யோசிக்கணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாராவது என்னை தாக்கி இளங்கோவன் தருகிற எந்த அறிக்கைக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சார் அது உங்கள் சௌரியம் சார். பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தொலைக்காட்சிக்கு உங்களுக்கு ஜனநாயக நாட்டில் நீங்கள் 4வது தூண், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. யார் சொன்ன கருத்தை வேணாலும் போடுங்க. தயவு செய்து நாங்கள் சொல்கிற நான் என்ன சொல்கிறேனோ எது உண்மையோ அந்த உண்மையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளோ காங்கிரஸ் கட்சி உலகத்திலேயே மிகுந்த ஜனநாயகம் நிறைந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அதில் காங்கிரஸ் கட்சியில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் விதிக்க காங்கிரஸ் தலைமையும் விரும்பாது, நானும் விரும்பவில்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அவங்க பேசட்டும், நீங்களும் போடுங்க. மக்கள் அதுக்கு மேலே மக்களும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. பத்திரிகைகளில் நடுநிலையோடு செய்தி போடுங்க. யார் சொன்னாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு சௌரியம் போடணும்னு சொன்னால் போடுங்க. அதில் இதை செய்தியை போடாதீங்க, இந்நேரம் பார் பண்ணுறேன்லாம் சொல்ல விரும்பலை. நான் யார் மேலேயும் புகார் சொல்லியும் பழக்கம் இல்லை. 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் யாரை பற்றியும் என் வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட்டே பண்ணது கிடையாது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எதை எப்போ எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் தனிப்பட்ட புகார்களும் பண்ண வேண்டியதில்லை. 1977 45 வருஷமாக அரசியலில் இருக்கேன். 6 தடவை எம்எல்ஏ, 2 தடவை பார்லிமெண்ட் உறுப்பினர், துணை சாவணர், மந்திரி, டெல்லி மந்திரி, எதிர்கட்சி தலைவர், எல்லா பதவியும் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு. அரசியல் எப்படி நடத்துறதுன்னு எனக்கும் தெரியும். அதனால் ஜனநாயக உரிமைகளை தடுக்க எப்போதும் நான் விரும்ப மாட்டேன். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் என்ன கருத்துக்களையும் சொல்லலாம், அதையும் உங்கள் இஷ்டம் போல் போடலாம். நான் சொல்கிறதையும் தயவு செய்து போடுங்க, அவ்வளோதான். ரைட், வணக்கம்.